ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமணசமிழா. இப்போ நம்ம இந்த விசிலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசிலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விசிலேஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசிலேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசிலேஷன் பார்த்தீங்கன்னா விசிலேஷன் 18, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பாட்டமில் வந்து செட் ஆயிரும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்டியாகவே இருக்கும். அதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும் சென்டர் பாயிண்டில், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாலே இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா விசுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதில் வந்து இமேஜை வந்து செட் பண்ண முடியும். அந்த இமேஜையும் வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து இன்ட்டு மாதிரி காட்டும். அதில் தான் இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பார்டர் மாதிரி இருக்குங்களா, அதில் தான் ரைட்டாக வந்து நம்ம இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான இமேஜ் தான் இது. இப்போ செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டம் இமேஜில் பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு உண்டான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன், அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா விசுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க்கில் வந்து பிளாக் கலரில் மாறிட்டு டார்க்காக வந்து இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்குது, அது கீழே வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கஸ்டம் இமேஜில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியுது, அதில் வந்து ஒரு இமேஜ் வந்து செட் ஆகிருக்குது, ஒரு சர்க்கிள் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ வேறு ஏதாச்சும் நான் செட் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் ஒரு சேஞ்சஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இப்போது இந்த பிளர் எஃபெக்ட் எப்படி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் பிளர் எஃபெக்ட்டு பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரிலும் சுற்றி பார்க்குறதுக்கும் வந்து பிளராகவும் இருக்கிறதுக்கு அதுக்காண்டி தான் இந்த இமேஜை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், பிளர் எஃபெக்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியுது, உங்களுக்கு வந்து பேக் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளர் எஃபெக்ட்டை வந்து கலரை சேஞ்ச் பண்ண முடியல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருந்தது பிங்க் கலரில் மாட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளர் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ அதை போல் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலரை வந்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா கலர்லேயே வச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கலர்லேயே வச்சுட்டேன். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு நீங்கள் பாட்டமில் காட்டும் உங்களுக்கு இன்ட்டு மாதிரி, அது என்ன டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து செட் பண்ணுறதுக்கு இதில் வந்து டைமை கிளியர் பண்ணுன்னா கூட கிளியர் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணி செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு காட்டும், அதில் வந்து நீங்கள் வந்து எதுவும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதை டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் @சமணசமிழா என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் டைப் பண்ணுறேன். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்னோடய நேமை டைப் பண்ணுறேன்.
சேகர் கிரியேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய நேம் டைப் பண்ணிட்டேன். இதில் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு இல்லை பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்டில் இல்லைனா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காட்டும். அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பிஎன்ஜி இமேஜ். அதை செட் பண்ணுறதுக்கு உண்டான இமேஜ் தான் இது. ஆல்ரெடி செட் பண்ணியே வச்சுருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பார்டர், அந்த எல்லோ கலரில் வந்து பார்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான இமேஜ் தான் இது. ஆல்ரெடி செட்டாக இருக்குது நமக்கு, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். நான் வந்து விசுவலை வந்து எடுத்து விட்டுறேன், அந்த பார்ட்டிகல்ஸ் மறைஞ்சிடும். அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. இதில் பார்ட்டிகல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கஸ்டம்ஸில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டம்ஸாக கொடுத்துருக்க பார்ட்டிகல்ஸில் எதுவும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் வந்து பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இது மூலமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஸ்கேல் இருக்குன்னு, இது மூலமாக நீங்கள் பார்ட்டிகல் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வந்து உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விசுவலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணி தான் இருக்குது. அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பிளர்ராக இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான இமேஜ் தான் இது. கஸ்டம்ஸில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அதில் வந்து கஸ்டம்ஸாக கொடுத்துருக்கிறது வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பால்ஸ் மாதிரி, அது பார்ட்டிகல்ஸு, அதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வேறு எதுவும் சூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் ஆகுதுட்டு. இப்போ நமக்கு கார்னரில் வந்து இந்த சென்டரில் வந்து பிளர்ராக இருக்கணும், அதுக்காண்டி தான் இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.